கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கு இது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட இணையும்படியான பெரிய பாக்கியத்தை அடியாளுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாளும் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக இருக்க தேவனிடத்துல பிரார்த்திக்கிறேன். இந்த நாள்ல நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்துச்சுன்னா 1 யோவான் 4:7 வசனத்துல இருந்து வருது. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம் அப்படின்னு சொல்லி வசனம் நமக்கு சொல்லுது. ஒரு பழமொழி உண்டு, ஒரு மனிதனும் ஒரு தனி தீவு அல்ல. சரிங்களா? ஒரு மனுஷனும் எப்படியும் தனியா என்ன செஞ்சிட முடியாது, இருந்துட முடியாது. எல்லாரும் என்ன செய்யணும், எல்லாரோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும். இந்த உலகத்துல வசிக்கிற ஒருவருக்கும் என்ன செய்யணும், உதவி ஒத்தாசை இல்லாம யாரும் என்ன செஞ்சிட முடியாது, வாழ்ந்துட முடியாது. எந்த மனுஷனும் நான் தனியாவே வாழ்ந்துடுவேன் அப்படின்னு இருந்தா கண்டிப்பா ஏதாவது ஒரு சூழ்நிலையில வேணும் தானே. இப்போ ஒரு வேலை எல்லா வசதியும் இருந்து எல்லா காரியத்தையும் உங்களால செஞ்சுக்க முடிஞ்சாலும் நம்ம மரித்து போனோம்னா யாராவது ஒருத்தர் வந்து என்ன செய்யணும், கண்டிப்பா நமக்கு அது ஆள் வச்சு அல்லது காசு கொடுத்து அதுக்காக மக்கள்லாம் இருக்கிறாங்க, வண்டி இருக்குது, எல்லாம் இருந்தாலுமே அங்கேயும் நமக்கு என்ன செய்யுது, உதவி தேவைப்படுது. அதனால நம்ம என்ன செய்யணும்னா ஒருவரை ஒருவர் என்ன செய்யணுமா, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்படி அன்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்வோம், நம்ம ஒருவரோடு கூட பழகுவோம். நம்முடைய எண்ணங்கள்ல என்ன இருக்கும், சுத்தமான அன்பு இருக்கும். அதுல சந்தேகம் இருக்காது, பொறாமை இருக்காது, மேட்டிமை இருக்காது, நிறைய காரியங்கள் இருக்குது. ஏன்னு சொன்னா நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துவதற்கு கண்டிப்பா பணம் தேவையானா கண்டிப்பா பணம் தேவை கிடையாது. அன்பு செலுத்துவதற்கு பணம் மாத்திரமே முக்கியம் கிடையாது. ஒரு 3 காரியங்கள் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி நம்ம ஒருவர் அன்பா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவரை ஒருவர் என்ன செய்யணுமா, வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நீங்க ரோமர் 16:16 வசனத்துல சொல்ற பரிசுத்த முத்தத்தோட ஒருவர் வாழ்த்துங்கள் அப்படின்னு போட்டிருக்குது. இப்ப நம்ம கலாச்சாரத்துக்கு போய் ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, முத்தம் கொடுக்க முடியாது. ஒருவேளை ஒரு சின்ன ஒரு கட்டி பிடிச்சு அவங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லலாம். இல்லாட்டி அவங்கள என்ன செய்யலாம், காலையில ஒரு குட் மார்னிங் சொல்லலாம், அப்புறம் ஹாவ் அ குட் டே அப்படின்னு சொல்லலாம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய காரியங்கள் ஒருத்தர் வாழ்த்து, ஒருவேளை நீங்க அவங்க பேரை சொல்லி சொன்னீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது ஒருவர் நம்ம வாழ்த்தும் பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு நம்மளை நேசிக்க ஒருத்தர் இருக்கிறாங்க, நம்ம கூட நம்மை கவனிக்கிறாங்க ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உள்ளத்துல என்ன செய்யுமா போங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தரும். அந்த மகிழ்ச்சியில அவங்க செய்கிற வேலைகள் என்ன செய்யுமா அவங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட ஒரு அன்பு செலுத்துங்க அப்படின்னு சொல்றாருன்னா அதுக்கு ஒரு முதல் படியா நீங்க என்ன செய்யலாம், இதை எடுத்துக்கலாம். எப்படி இருந்துச்சுன்னா ஒருவர் வாழ்த்துவதற்கு நம்ம பழகிக்கணும். வாழ்த்துவதற்கு நீங்க ஏதாவது பணம் செலவழிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இல்லை. வாழ்த்துவதற்கு உங்களுடைய வார்த்தைகள் தான் தேவைப்படுகிறது. வார்த்தைக்கு என்ன இல்லை, ரொம்ப செலவு கிடையாது. ஒரு புன்முறுவலோடு ஒருத்தங்க காலையிலோ அல்லது மதியம் நீங்க பாக்குற நேரத்துல ஒருவேளை மனசு சோர்வா இருப்பாங்கன்னு சொன்னா அவங்ககிட்ட போயிட்டு எப்படி இருக்கீங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாவே அதுவே என்னது, நீங்களும் அவங்க மேல் காட்டுகிற அன்பாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஒருவர் உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எதுக்குன்னா உங்க மேல வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாக உங்களை அழைப்பாங்க. அப்படி அழைக்கும் பொழுது நீங்க என்ன செய்யலாம், அவங்களுக்கு கூப்பிடுற இடத்துக்கு நீங்க போகலாம். அப்படி நீங்க போகும்பொழுது அவங்க என்ன செய்வாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்ல, நம்மளுடைய அழைப்பையும் ஏற்று ஒருவர் நமக்காக. வாழ்த்துதல் அப்படின்றது வந்து இது எல்லாமே அடங்கும். ஒருவர் நம்ம நேசிக்கிறோம்னு சொன்னா நம்ம இருக்கிற இடத்துக்கு அழைப்போல நாம போவோம் அவங்க இருக்கிற இடத்துக்கு. ஒருவேளை அவங்களுடைய தேவைகளை நம்ம சந்திப்போம். இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு சொன்னா ஆண்டுடைய அன்பை ஆண்டு நமக்கு சொல்லி கொடுத்த அன்பின் பகிர்ந்து கொள்ளுங்க, ஒருவரோட அன்பா இருங்கன்றதுக்கு ஒரு முக்கிய ஒரு படியாக இருக்கிறது. இரண்டாவது படியாக என்னன்னா தேற்றுங்கள், ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி தேற்றணுமா, பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு. ஒருவேளை எப்படி ஆண்டோடைய அன்பை தெரியாம இருப்பாங்கன்னு சொன்னா அவங்க கிட்ட ஆண்டோடைய அன்பை குறித்து அல்லது நாம் பெற்ற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை விசுவாசத்தை குறித்து அவங்ககிட்ட நம்ம பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஒருவேளை அவங்க சோர்ந்து போயிருப்பாங்க, மனம் தளர்ந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னா இது என்ன செய்யுமா அவங்களை தேற்றோம். இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா, இப்படி நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரா, இப்படி ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரா, அவரை கேட்கறத எல்லாம் தரேன்னு சொல்லி இருக்கிறாரு, அவர் தருவாரு, நாங்க பெற்றிருக்கிறோம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணுமா, ஒருவர் தேற்றுவதற்கு நாம பழகிக்கொள்ளலாம். அதான் சங்கீதக்காரன் சொல்லுவாரு, எப்படின்னு சொன்னா, நிந்தை என் இருதயத்தை
பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதவிப்பர் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவரையும் காணவில்லை. தேற்றுகிறதற்கு காத்திருந்தேன், ஒருவனும் என்னை நான் காணவில்லை அப்படின்னு சொல்றார். இது தாவீது பக்தனுடைய வார்த்தை மாத்திரல, அநேகர் இந்த சூழ்நிலையில இருக்கிறாங்க. யாராவது நம்மகிட்ட நல்ல வார்த்தைகள் பேசுவாங்களா? நம்ம கஷ்டத்தின் வார்த்தையிலிருந்து, நம்ம கஷ்டத்திலிருந்து நம்மை தூக்கி விடுவாங்களா? அவர் சொல்லுகிற வார்த்தை நம்மை தேற்றுமா? அடுத்த படிக்கு நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்லுமா அப்படின்னு சொல்லி அநேகர் காத்து கொண்டிருக்காங்க. அப்ப நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவர் சொல்லியிருக்கிற 1 யோவான் 4:7 பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த அன்பா இருக்கிறதுக்கு நான் முதல் படி என்ன சொன்னேன்? வாழ்த்துங்கன்னு சொன்னேன். 2வது படி என்ன அப்படின்னு சொன்னா தேற்றுங்கள் அப்படின்னு சொன்னோம். 3வது படியாக நீங்க என்னத்தை பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா மன்னியுங்கள். இது ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லை. மன்னிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா என்னது? நம்ம ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துவர்களாக இருக்கிறோம். ஏன்னு சொன்னா ஆண்டவர் ஒரு நிபந்தனையும் இல்லாதபடிக்கு உங்களையும் என்னை என்ன செய்யறாரு? ஒவ்வொரு நாளும் மன்னிக்கிறார். அப்படி மன்னிக்கிற தேவனை ஆராதிக்கிறவங்க, அந்த மன்னிக்கிற தேவனை தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க என்ன செய்யணுமா? அவர் மன்னித்தது போல நாம என்ன செய்யணுமா? மன்னிக்கணும். நினைச்சு பாருங்க, இந்த உலகத்துல யாரும் மன்னிப்புன்ற வார்த்தை இல்லாம இருந்ததா எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சுங்க. நித்தமும் சண்டை இருந்திருக்கும், நித்தமும் என்ன இருந்திருக்கும்? போராட்டம் இருந்திருக்கும், வாக்குவாதங்கள் இருந்திருக்கும். இல்ல பெரிய வாக்குவாதம் போயிட்டு இருக்கேன், சரி சாரிப்பா விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது மேட்ரு அங்கேயே என்ன செய்து முடிகிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவர் மேல் ஒருவர் அன்பா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னு சொன்னா, அவர் சொன்ன அந்த வசனத்துக்கு நீங்க நானும் கீழ்ப்படின்னு சொன்னா, இந்த 3 காரியங்களும் செய்து பாருங்க. உங்க நாள் இனிமையான நாளாக இருக்க தேவன் உதவி செய்வார். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிறதான ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடத்தை போல பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவர் அன்பா இருங்கள் என்று சொன்னீங்களே சாமி. அதில் நாங்கள் இந்த கடைசி காலங்களிலே அதில் குறைவுபட்டவர்களாக காணப்படுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அன்பு இருந்தாலும் எங்களிடத்துல பூரண அன்பு இல்லாதவர்களாக காணப்படுகிறோம் சாமி. ஆனாலும் அதற்கான படிகளை நீர் வேதாகமத்துல வைத்திருக்கிறீங்க சாமி. அதை செய்வதற்கான பலத்தை ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு நீர் பகுத்தறிவு சொல்லித்தர வேண்டுமாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சாமி. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. இந்த நாள் முழுவதும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க, உமக்கு பிரியமான வார்த்தைகளை நாங்கள் பேசும், அநேகருக்கு அந்த வார்த்தைகள் ஆறுதலாகவும், தேற்றுகிற வார்த்தைகளாகவும், வாழ்த்துகிற வார்த்தைகளாகவும், மன்னிக்கிற வார்த்தைகளாகவும் இருக்க நீ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. தொடர்ந்து நாங்கள் அன்பில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. பாவங்களை மன்னித்தருங்க. உடைய ராஜ்யத்துல நாங்களும் மோடு கூட நித்தியமாய் வாழுகிற பெரிய ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய், பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு கிருபையா இறங்கி தர வேண்டுமாய் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.